பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1.5 கப்பு வந்து பச்சரிசி எடுத்துருக்கேன். அதே கப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா 3/4 கப்பு வந்து பயத்தம்பருப்பும் 1/4 கப்பு வந்து துவரம் பருப்பும் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பட்டாணியும் எடுத்துட்டுருக்கேன், பச்சை பட்டாணியும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா அரிசியை கழுவிட்டு நம்ம வந்து இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 கப்பு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இந்த பருப்பில் 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். நம்ம 1.5 கப்பு எடுத்திருக்கோம். 1 கப்புக்கு 2, அதில் ஒரு 3, இதில் ஒரு 2, பருப்புக்கு ஒரு 2 வச்சுருக்கேன். ஸோ மொத்தம் 5 கப்பு தண்ணி விட போகிறோம். அதில் 2 கப் இதில் இருக்குது, 3 கப் அரிசியில் விட்டு 2ஐயும் சேர்த்து நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துடலாம். குக்கரில் வச்சு எடுத்துடலாம். வந்து வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி எடுத்து வச்சுட்டேன். மொத்தம் 5 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். பருப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு பச்சை மிளகாய், முழு பச்சை மிளகாயை அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து குக்கரை வச்சு எடுத்துடுவோம். இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். ஸோ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். நல்லா ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவையாக இருந்தால் நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இதில் மஞ்சள் தூள் பெருங்காயமும் ஆட் பண்ணிவிடுவோம். ஸோ மஞ்சள் தூள் பெருங்காயம் எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு குக்கரில் வச்சு நல்லா ஒரு 4 விசில் வச்சு எடுத்துடலாம். வச்சு எடுத்துகிட்டு பார்ப்போம். இதில் நம்ம அடுத்து வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து நல்லா நெய்யில் தாளித்து போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு. இந்த பச்சை மிளகாயை மாத்திரம் நம்ம எடுத்துருவோம். ஏன்னா அது கலரும் போது அதுவும் எல்லாம் மசிஞ்சு ரொம்ப ஒரு மாதிரி காரமாகிடும். அதனால் அதை மாத்திரம் எடுத்து வச்சுடுவோம். ஸோ இதை தனியாக எடுத்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிளகு சீரகப்பொடி சேர்க்கலாம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் இருக்கும் அந்தளவு வந்து மிளகுத்தூள் எடுத்துருக்கேன். சும்மா கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துருக்கேன் நான். இப்போ நெய்யை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்க்க போகிறேன். நீங்கள் கருவேப்பிலலாம் ஏற்கனவே போட்டுட்டோம் நம்ம. நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து முந்திரி பருப்பு தாளிச்சிக்கோங்க. நான் பொங்கலுக்கு முந்திரி பருப்புலாம் தாளிக்க மாட்டேன். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துடுவோம். இது ஏற்கனவே வந்து மிளகு சீரகம்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் வறுத்துட்டு தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த நெய்யை சூடு பண்ணி நம்ம அதில் சேர்த்துட்டோம். நல்லா பொரிஞ்சு இன்னுமே நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நல்லா கிளறி கொடுத்துடலாம். அப்புறம் கொஞ்சம் நெய்யையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூப்பராக நல்லா இஞ்சி வாசனையாக, அதுக்கு தான் நம்ம வந்து அரிசி பருப்பு வேகும் போதே இஞ்சியை சேர்த்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா அதோடு வெந்துடும். நம்மளுக்கு விசில் வரும்போது நல்லா ஒரு இஞ்சி வாசனை வந்தது பாருங்கள், இஞ்சி கருவேப்பிலை வாசனை. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து மிளகு சீரகம்லாம் முழுசாக போடுறதா இருந்தால் அதை கூட அப்போவே சேர்த்துருக்கலாம். நீங்கள் பொங்கல்லையே சேர்த்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து முந்திரி பருப்பு நீங்கள் வேணால் விருப்பப்பட்டால் தாளித்து கொட்டுக்கலாம், இல்லை நெய்யை மாத்திரம் சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். என்கிட்ட மிளகு சீரகம் பொடியாக இருந்ததுனால நான் அப்போ சேர்க்காமல் இப்போ சேர்த்து நெய்யை காய்ச்சி அது மேலே விட்டுட்டேன். ஸோ சூப்பர் வாசனையாக இருக்குது, உப்புலாம் சரியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் பட்டாணி இருந்தது, ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. பட்டாணியும் ஃப்ரெஷ் பட்டாணி தான், ஊற வச்ச காஞ்ச பட்டாணி கிடையாது, நல்லா ஃப்ரெஷ் பட்டாணி தான். சூப்பராக அருமையாக பொங்கல் ரெடி. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மார்கழி மாதத்துக்கு கூட நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிப்பியை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.